ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது கலைஞர் மகளிர் உரிமை தொகைக்கு நாளை முதல் விண்ணப்பிக்கலாம். ஸோ இந்த ஸ்கீமுக்கு யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், எங்கே போயிட்டு அப்ளை பண்ணுறது, உங்களுக்கான முகாம் எங்கே நடக்குது, எந்த மாதிரி டாக்குமெண்ட் தேவைப்படும், இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். தமிழக அரசு சார்பில் மகளிருக்கு மாதம் ரூபாய் 1000 வழங்கும் திட்டத்தை சிறப்பாக வந்து பார்த்தா செயல்பட்டு வராங்க. எவ்ரி மந்த் 15ஆம் தேதி 1000 ரூபாய் வங்கி கணக்கு வந்து செலுத்துகிறாங்க. அந்த வகையில் இந்த மகளிர் உரிமை தொகை திட்டம் மூலமாக விடுபட்டவங்க, புதுசாக ரேஷன் கார்டு அப்ளை பண்ணவங்க மீண்டும் ஒரு வாய்ப்பு வழங்குகிறோம், அப்ளை பண்ணுங்க அப்படின்ற மாதிரி அப்டேட் வந்து கொடுத்துருந்தாங்க. எங்கே போய்ட்டு நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படின்னா, உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்ற ஒரு முகாம் தமிழகம் முழுவதும் ஏற்படுத்துகிறாங்க. அங்கே போயிட்டு நீங்கள் அப்ளை பண்ணுற மாரி இருக்கும். என்றைக்கு ஏற்படுத்துகிறாங்க அப்படின்னா 15/7/2025 முதல் உங்களுக்கு அடுத்த 3 மாதம் வரைக்கும் முகாம் தொடர்ச்சியாக நடைபெற போகுது. உங்கள் ஊரில் என்றைக்கு முகாம் நடக்குதோ அங்கே போய்ட்டு அப்ளை பண்ணுங்கள். முகாம் நடக்கும் இடம், தேதி எப்படி செக் பண்ணுறது, அதை நம்ம கடைசியாக வந்து பார்க்கலாம். இப்போ இந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்துக்கு யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், தகுதி என்ன, அதை பற்றி பார்க்கலாம். ஓகே, அதாவது உங்களுடன் ஸ்டாலின் முகாமில் போய்ட்டு தான் அப்ளை பண்ணுற மாரி இருக்கும். தகுதி என்ன, அதை பற்றி இப்போ நம்ம வந்து பார்க்கலாம். ஓகே, அதாவது இந்த ஸ்கீம் பொறுத்த வரைக்கும் சிறப்பு திட்ட செயலாக்கத்துறை இருக்க பாருங்கள், அந்த டிபார்ட்மெண்ட் மூலமாக செயல்படுத்துகிறாங்க. ஸோ யார் அப்ளை பண்ணலாம் அப்படின்னா, 21 வயசு உங்களுக்கு வந்து கம்ப்ளீட் ஆகிருக்கு அப்படின்னா தாராளமாக நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. அதாவது இப்போ உங்கள் குடும்பத்தில் ரேஷன் கார்டு வச்சுருக்கீங்க அப்படின்னா பெண்கள் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். ஸோ இது வரைக்கும் நீங்கள் அந்த ஸ்கீம் வாங்காத, மகளிர் உரிமை தொகை வாங்காத அந்த குடும்பத்தில் நீங்கள் ரேஷன் கார்டு வச்சுருக்கீங்க, 21 வயசு கம்ப்ளீட் ஆகிருக்க பெண்கள் அப்ளை பண்ணலாம், ஆண்கள் அப்ளை பண்ண முடியாதுங்க. ஒன்லி பெண்கள் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். ஏற்கனவே குடும்பத்தில் எவரும் கலைஞர் மகளிர் உரிமை தொகை பெறுபவராக இருக்கக்கூடாது. உங்கள் ரேஷன் அட்டையை வச்சு உங்கள் ரேஷன் கார்டில் யாருமே இதுக்கு முன்னாடி மகளிர் உரிமை தொகை வாங்கியிருக்கக்கூடாது. இப்போ தான் நீங்கள் புதுசாக அப்ளை பண்ணணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி வாங்கியிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் அப்ளை பண்ண முடியாது. உங்கள் ரேஷன் கார்டை வச்சு ஆல்ரெடி வாங்கிட்டீங்க அப்படின்னா திரும்ப அதே கார்டை வச்சு வேறொரு நபர் அப்ளை பண்ண முடியாது. ஓகே, நெக்ஸ்ட் உங்களுடைய குடும்ப ஆண்டு வருமானம் ரூபாய் 2 லட்ச ரூபாய்க்குள்ளே இருக்க வேண்டும். ஸோ மொத்தம் குடும்பமாக சேர்த்து வந்து உங்களுடைய ஆண்டு வருமானம் 2 லட்ச ரூபாய்க்குள்ளே இருந்தால் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். அதுக்கு மேலே போகுது அப்படின்னா அப்ளை பண்ண முடியாது. நெக்ஸ்ட்டு நிலம் பற்றி கொடுத்துருக்காங்க. அதாவது குடும்பத்தில் சேரும், இப்போ உங்கள் குடும்பத்தில் 2-3 பேர் இடம் வச்சுருந்தாலும் சரி, 5 ஏக்கருக்கு குறைவாக நஞ்ச நிலையம் இருக்கணும், அல்லது 10 ஏக்கருக்கு குறைவாக புஞ்ச நிலம் வச்சுருக்கீங்க அப்படின்னா அப்ளை பண்ணலாம். இது குடும்பத்தையும் சேர்த்துங்க, ஒருத்தர் கிடையாது. எங்கள் குடும்பத்தில் எல்லாமே சேர்த்து 5 ஏக்கருக்குள்ளே தான் நஞ்சு நிலம் இருக்கணும், அதேமாரி 10 ஏக்கருக்குள்ளே தான் புஞ்ச நிலம் இருக்கணும். அதுக்கு மேலே போகுது அப்படின்னா இந்த ஸ்கீமுக்கு அப்ளை பண்ண முடியாது. அதுக்கப்புறம் ஆண்டிற்கு வீட்டு உபயோகத்திற்கு 3600 யூனிட்டுக்கும் குறைவாக மின்சாரம் பயன்படுத்தும் குடும்பங்கள். ஸோ இயர்லி வந்து பார்த்தா நீங்கள் 3600 யூனிட்டுக்கும் கீழே தான் மின்சாரம் பயன்படுத்துகிறோம். அதுக்கு மேலே நீங்கள் பயன்படுத்துகிறீங்க அப்படின்னா இந்த ஸ்கீமுக்கு அப்ளை பண்ண முடியாது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இதெல்லாமே பேசிக்கான இன்ஃபர்மேஷன். நெக்ஸ்ட்டு மாற்றுத்திறனாளி ஓய்வூதியம், பராமரிப்பு உதவித்தொகை, முதியோர் ஓய்வூதியம், முதலமைச்சரின் உழவர் பாதுகாப்பு திட்டம், அமைப்பு சாரா தோழர் நலவாரிய ஓய்வூதியம், முதியோர் ஓய்வூதியம், இந்திரா காந்தி தேசிய விதவை ஓய்வூதியம், ஆதரவற்ற விதவைகள், ஆதரவற்ற கணவனால் கைவிடப்பட்ட பெண்களுக்கான ஓய்வூதியம் மற்றும் 50 வயதிற்கு மேற்பட்ட திருமணமாகாத ஏழை பெண்களுக்கான ஓய்வூதியம் பெறும் நபர்களை தவிர அக்குடும்பத்தில் மற்ற தகுதி வாய்ந்த பெண்கள் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இதுக்கு முன்னாடி என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, நீங்கள் பென்ஷன் வாங்குறீங்க அப்படின்னா, இப்போ உங்கள் ரேஷன் கார்டில் ஒரு நபர் பென்ஷன் வாங்குறாரு அப்படின்னா அவங்க இந்த ஸ்கீமுக்கு அப்ளை பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. பட் இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இப்போ அந்த பென்ஷன் வாங்குறாங்க பாருங்க, அவங்கள தவிர்த்து வேறு அவங்க குடும்பத்தில் தகுதி உள்ளவங்க யாராச்சும் இருக்காங்க அப்படின்னா அவங்க பேரில் அப்ளை பண்ணலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ பென்ஷன் வாங்குற நபர் ரேஷன் அட்டையில் இருந்தால் பிரச்சனை இல்லை, பட் அவங்கள தவிர்த்து மீதி யாராச்சும் அப்ளை பண்ணி வாங்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் பென்ஷன் வாங்குறவங்க அப்ளை பண்ண முடியாது, அவங்க குடும்பத்தில் வேற ஒரு வாங்கலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அவங்களும் அப்ளை பண்ணுங்கள். அதுக்கப்புறம் குடும்பத்தில் வருமான வரி கணக்கு தாக்கல் செய்பவர், வருமான வரி தோல் வரி செலுத்துபவர், 50 லட்சத்துக்கு மேல் ஆண்டு விற்பனை செய்து ஜிஎஸ்டி செலுத்துபவராக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ணுறீங்க, தோல் வரி செலுத்துறீங்க அப்படின்னா அப்ளை பண்ண முடியாது. அதேமாரி இயர்லி 50 லட்சத்துக்கு மேலே நீங்கள் விற்பனை செஞ்சு அதுக்கு ஜிஎஸ்டி கட்டுறீங்க அப்படின்னா நீங்களும் அப்ளை பண்ண முடியாது. நெக்ஸ்ட்டு குடும்ப உறுப்பினர்களில் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் பிரதிநிதிகள் இருக்கக்கூடாது. ஊராட்சி மன்ற வார்டு உறுப்பினர் தவிர மீது யாருமே அப்ளை பண்ண முடியாது.
சொந்த பயன்பாட்டுக்கு 4 சக்கர வாகனம் வச்சுருக்கீங்க அப்படின்னா அப்ளை பண்ண முடியாது. இதுவே அரசு மானியம் மூலமாக உங்களுக்கு 4 சக்கர வாகனம் கொடுக்குறாங்க அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணலாம். நீங்களே சொந்தமாக வாங்கி அந்த 4 வீலர் வச்சுருக்கீங்க அப்படின்னா அப்ளை பண்ண முடியாது. பட் அரசு மானியம் மூலமாக நீங்கள் 4 சக்கர வாகனம் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு அரசு ஊழியர்கள், பொதுத்துறை நிறுவனங்கள், வங்கி ஊழியர்கள், வாரியங்கள், உள்ளாட்சி அமைப்புகள், கூட்டுறவு அமைப்புகளின் ஊழியர்கள் மற்றும் அவற்றின் ஓய்வுதாரர்கள் இருக்கக்கூடாது. அவங்களாம் அப்ளை பண்ண முடியாது. சிறப்பு காலமுறை ஊதியம் பெற்று பணியாற்றி தற்போது ஓய்வூதியம் பெறும் ஓய்வூதியரை மற்றவங்க அப்ளை பண்ணலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இதான் பேசிக் எலிஜிபிலிட்டி கேட்ட. இது வரைக்கும் மகளிர் உரிமை தொகை நீங்கள் வாங்காமல் இருக்கீங்க, இப்போ தான் அப்ளை பண்ண போகிறன்றவங்க அப்ளை பண்ணலாம். 21 வயசு ஏஜ் கம்ப்ளீட் ஆகிட்டும் பெண்கள் மட்டும் அப்ளை பண்ணலாங்க. ஸோ எல்லாம் நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணுறதுக்கு என்னமான டாக்குமெண்ட் கொண்டு போகணும் அப்படின்னா குடும்ப அட்டை கம்பல்சரி எடுத்துகிட்டு போகணும். அதுக்கப்புறம் ஆதார் அட்டை, யார் பேரில் அப்ளை பண்ணுறீங்களோ அந்த பெண்களுடைய ஆதார் அட்டையை கொண்டு போங்க. வங்கி கணக்கு புத்தகம், பேங்க் பாஸ்புக் கேட்டிருக்காங்க. மின் கட்டண ரசீது, பில் கேட்பாங்க. இந்த 4 டாக்குமெண்ட்ஸுமே கொண்டு போகிற மாதிரி இருக்கும். இதை தவிர்த்து உங்கள் ஆதார் கார்டில் கண்டிப்பாக பேங்க் புக் லிங்க் ஆகிருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதுவும் அவசியமானது, அதையும் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஓகே, இதெல்லாம் இருக்குது அப்படின்னா அப்ளை பண்ணலாம். இந்த டாக்குமெண்ட்ஸை கொண்டு போயிட்டு எங்கே போயிட்டு அப்ளை பண்ணலாம் அப்படின்னா உங்களுக்கு பார்த்தா ஒரு முகாம் ஏற்படுத்துகிறாங்க தமிழகம் முழுவதும் 10,000 இடங்களில். இந்த முகாம் பார்த்தா 10,000 முகாமே நாளைக்கே நடந்துடாதுங்க. நாளைக்கு குறிப்பிட்ட முகாம், அதுக்கு மறுநாள் ஒரு சில முகாம், இந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் அடுத்த 3 மாதம் வரைக்கும் முகாம் ஏற்படுத்துகிறாங்க. நாளைக்கு எல்லாருமே போயிட்டு அப்ளை பண்ணணும் அப்படின்ற அவசியம் இருக்காது. நாளை முதல் விண்ணப்பிக்கலாம். பட் உங்கள் ஊருக்கு என்னைக்கு முகாம் நடக்குதோ அங்கே போயிட்டு அப்ளை பண்ணுங்கள். இந்த வெப்சைட் ஓப்பன் பண்ணிக்கோங்க, cmhelpline.tnej.org. இந்த வெப்சைட்டில் கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள், உங்களுடன் ஸ்டாலின் முகாம்களின் விவரம் அறியன்னு இந்த ஆப்ஷனில் போயிட்டு கிளிக் செய்யும் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா முகாம், அதாவது 15/7/2025 நாளை முதல் முகாம் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. தமிழகம் முழுவதும் நாளைக்கு எந்தெந்த இடங்களில் முகாம் நடக்குதோ அதுக்கான பிளேஸ் எல்லாமே அறிவிச்சிருக்காங்க. இந்த மாதிரி 16ஆம் தேதி என்னைக்கு நடக்கணும் அதுக்கு முன்னாடி நாள் அப்டேட் பண்ணுவாங்க. அதேமாரி 17ஆம் தேதி என்னைக்கு நடக்குது அப்படின்றது அதுக்கு முன்னாடி நாள் அப்டேட் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் ஒவ்வொரு நாளாக செக் பண்ணிவிட்டு உங்கள் ஊரில் என்னைக்கு நடக்குதோ அங்கே போய்ட்டு நீங்கள் அப்ளை பண்ணலாங்க. ஸோ முகாம் நாளைக்கு எங்கே நடக்குது அப்படின்னா அரியலூரில் மொத்தமாக 3 கேம்ப் நடத்துகிறாங்க. நம்பர் ஆஃப் கேம்ப் 3 இடத்துல நடக்குது. எந்தெந்த இடம் அப்படின்னா அரியலூர், செந்துறை, டீப்பாலூர் கேட்டிருக்காங்க. கேம்ப் லொக்கேஷன் ஸோ முனிசிபாலிட்டி ஆஃபீஸ் அரியலூர், ஸ்ரீ அம்மன் திருமண மண்டபம், அப்புறம் மாரியம்மன் கோயில் கிரவுண்டு, அந்த மாதிரி கிரவுண்டில் மண்டபத்தில் ஒரு சில ஆஃபீஸ் நடத்துவாங்க. செங்கட்பட்டில் ஒரு 6 முகாம் நாளைக்கு நடக்குது. சென்னையில் 7, கோயம்புத்தூரில் 6, கடலூரில் 1, தருமபுரி 6, திண்டுக்கல் 6, ஈரோடு 6, கள்ளக்குறிச்சி 1, காஞ்சிபுரம், கரூர், எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேயுமே முகாம் ஏற்படுத்துகிறாங்க. ஸோ எந்தெந்த இடங்களில் மொத்தமாக 196 முகாம் நாளைக்கு ஏற்படுத்துகிறாங்க. ஸோ நாளானைக்கும் நடக்கும். அந்த மாதிரி தொடர்ந்து 3 மாதத்துக்கு உங்களுக்கான முகாம் நடக்கும். இந்த 3 மாதத்தில் உங்கள் ஊரில் என்னைக்கு நடக்குதோ அன்னைக்கு போயிட்டு இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே கொண்டு போயிட்டு நீங்கள் இந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகைக்கு அப்ளை பண்ண பாருங்கள். ஸோ இந்த மாதிரி முன்கூட்டியே உங்களுக்கான ஒரு ஃபார்ம் கொடுத்துருவாங்க. உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்ற மாதிரி இந்த ஃபார்ம் தான் கொடுப்பாங்க முதல்வரின் முகவரி துறையில். இதில் பாருங்கள், குடும்ப அட்டை என்னென்ன, மனுதாரர் பெயர் என்ன, முகவரி அட்ரஸ் கொடுத்துட்டு இணைப்பில் உள்ள சேவை பட்டியலிருந்து தங்களது கோரிக்கையினை குறிப்பிடவும். இதில் பார்த்தா புக்லெட் மாரி கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி எல்லாருக்குமே கொடுத்துருப்பாங்க. கிட்டத்தட்ட வீடு வீடாக பார்த்தா நிறைய பேர் கொடுத்துருப்பாங்க. தெரிஞ்சிருக்கும், ஒரு சில பேர் கொடுக்காமலும் இருக்கலாம். மொத்தமாக பார்த்தா 43 சேவைகள் கொடுக்குறாங்க. இந்த 43 சேவையில் உங்களுக்கு என்ன சேவை வேணுமோ அதை நீங்கள் மென்ஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ என்ன சேவை வேணும், எனக்கு கலைஞர் மகளிர் உரிமை தொகை அப்படின்னா அதில் போய் நீங்கள் ஃபில் பண்ணிவிட்டு தங்களது கோரிக்கை சேவை பட்டியலில் இல்லை, அதாவது இந்த 43 ஸ்கீம் அதில் இல்லை, வேறு ஸ்கீம் அப்ளை பண்ண அப்படின்றாங்க, அது என்ன அப்படின்றத நீங்கள் மேனுவலாக சுருக்கமாக குறிப்பிட்டு உங்கள் சைன் பண்ணிவிட்டு டேரெக்டாக கொண்டு போயிட்டு அந்த முகாமில் கொடுக்குற மாரி இருக்கும். முகாமுக்கு முன்னாடியே உங்களுக்கு அந்த இடத்துல சைன் பண்ணி தந்துடுவாங்க. இந்தமாரி கேம்ப் நடக்கிற அப்படின்னு ஒரு சீல் கொடுத்துருவாங்க. அதை கண்டிப்பாக இந்த ஃபார்மை நீங்கள் கொண்டு போய் தான் ஆகணும். இந்த ஃபார்மையும் கொண்டு போகணும். இதை தவிர்த்து உங்களுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம், ஸோ கலைஞர் மகளிர் உரிமை தொகைக்கான அப்ளிகேஷன் ஃபார்மும் பார்த்தா அதிகபட்சமாக இந்த மாடல் தான் அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்க போது. இதே நீங்கள் அங்கே கொடுப்பாங்க, அதை ஃபில் பண்ணி சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது கேம்ப் உள்ளார போக சொல்லவே இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை நீங்கள் கொண்டு போயிடுங்க. எந்த ஒரு ஸ்கீமுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறதா இருந்தாலும் சரி இந்த முகாமில்
இந்த ஃபார்ம் கண்டிப்பாக தேவைப்படும். இந்த ஃபார்ம் இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு எல்லா ஸ்கீமே அப்ளை பண்ணி கொடுப்பாங்க. ஏன்னா இந்த ஃபார்ம் இருந்தால் மட்டும்தான் இந்த முகாமில் உங்களுக்கு எல்லா ஸ்கீமே பண்ண முடியும். இந்த ஃபார்ம் உங்களுக்கு அந்த முகாமுக்கு வெளியே கொடுப்பாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த ஃபார்மை வாங்கி உங்கள் குடும்ப அட்டை, மனுதாரர் பெயர், முகவரி, தொலைபேசி எண் கொடுத்துட்டு ஆனா பெண்ணா ஃபில் பண்ணிவிட்டு எந்த சேவையை அப்ளை பண்ண போகிறீங்க, பட்டா மாற்றம், இது வந்து மகளிர் உரிமை தொகை மட்டுமல்லாது எல்லா சேவையுமே கொடுத்துருக்காங்க. பட்டா மாற்றம் பண்ணுறது, இலவச வீடியோ ஒழுங்கும் திட்டத்துக்கு அப்ளை பண்ணுறது, பிறப்பு இறப்பு சர்டிஃபிகேட் வாங்குறது, ரேஷன் கார்டு புதுசாக வாங்குறது, ஸோ தொழில் வரி, வீட்டு வசதி ரசீது, இந்த மாதிரி எக்கச்சக்கமான சேவை, வருமானம், இருப்பிடம், ஜாதி சர்டிஃபிகேட், இந்த மாதிரி ஒரு கிட்டத்தட்ட ஒரு 13 துறை சார்ந்த 45க்கும் மேற்பட்ட சேவை கொடுக்குறாங்க. இது வேணாலும் அப்ளை பண்ணுங்கள். எந்த சேவை வேணுமோ சேவை பென்ஷனை கொடுத்துட்டு அதேமாரி இதை இந்த ஃபார்ம் முன்னாடியே கொடுத்துருவாங்க. ஃபில் பண்ணிவிட்டு எல்லா இடங்களுமே கேம்ப் நடக்குது அப்படின்னா அந்த 13 துறையும் அங்கங்கே இருக்கும். ஸோ நீங்கள் எந்த துறைக்கு போயிட்டு அப்ளை பண்ணலாம், அந்த துறைக்கு நேராக போயிட்டு உங்களுடைய அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுப்பாங்க. அந்த அப்ளிகேஷன் ஃபார்மை ஃபில் பண்ணி டாக்குமெண்ட்ஸும் அங்கேயே நீங்கள் ஜெராக்ஸ் காப்பியை எல்லா டாக்குமெண்ட்ஸுமே அட்டாச் பண்ணி கொடுத்துட்டு வந்துடுங்க. ஸோ கொடுத்துட்டு வந்ததுக்கப்புறம் இந்த ஒப்புகை சீட்டை உங்களுக்கு பிரித்து கொடுத்துருவாங்க. வரிசைன்னு இருக்கும், அதை வச்சு உங்களுக்கான ஸ்டேட்டஸையும் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். அவங்க அப்ளை பண்ணிட்டாங்க அப்படின்னா எஸ்எம்எஸும் உங்களுக்கு வந்துடும். ஓகே, இந்த மாதிரி தான் நீங்கள் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். எந்த ஒரு ஸ்கீம் அப்ளை பண்ணாலும் இந்த ஒரு அப்ளிகேஷன் முக்கியமானது, அதை நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் எந்த ஸ்கீம் அப்ளை பண்ணுறீங்களோ அதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்மையும் சேர்த்து நீங்கள் அட்டாச் பண்ணி கொடுக்குற மாதிரி இருக்குங்க. ஓகே, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதான் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். ஸோ கண்டிப்பாக இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் தான் அப்படின்னா கன்ஃபர்மேஷன் ஆகிடுச்சு அப்படின்னா இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை எப்படி ஃபில் பண்ணி முகாமில் கொடுக்குறது, எப்படி டாக்குமெண்ட்ஸ் அட்டாச் பண்ணப்படுது, அதை குறித்து நம்ம சேனலில் வீடியோ போடும். அப்போ நீங்கள் அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ நாளை முதல் இந்த 196 இடங்களில் முகாம் நடக்குது. 196 இடங்களில் இருக்கவங்க போயிட்டு உங்களுக்கான ஸ்கீம் அப்ளை பண்ணுங்கள். கலைஞர் மகளிர் உரிமை தொகையாக இருக்கட்டும், எந்த ஒரு சேவையாக இருந்தாலும் சரி நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ நாளைக்கு முகாமில் என்னமான சேவைகள் நடக்குது அதை பற்றின இன்ஃபர்மேஷன் நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கோம். லிங்க் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துறேன். அந்த வீடியோ பார்த்து எந்தெந்த ஸ்கீம் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஒரு ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நல்ல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.